அனைவருக்கும் வணக்கம். டெய்லியும் பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் ஓப்பன் ஏஐஸ் நியூலி அனௌன்ஸ்ட் சாட் ஜிபிடி அட்லஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓப்பன் ஏஐயின் புதிதாக அறிவிக்கப்பட்ட சாட் ஜிபிடி அட்லஸ் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது என்னன்னா சிம்பிளா ஒன்றும் இல்லை. லைக் கூகுள் சர்ச் இன்ஜின் வந்து இருக்கும் இல்லையா? கூகுள் சர்ச் இன்ஜின்ல என்ன பண்ணுவோம், நம்ம சர்ச் பண்றப்ப ஃபர்ஸ்ட்டு ஜெமினை ஏஐ வந்து ஒரு சம்மரி குடுக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து என்ன ஆகும், லிங்க்ஸ் எல்லாமே கீழ விசிபிளா இருக்கும். அதே மாதிரியான ஒரு வெப் ப்ரௌசர் தான் இந்த சாட் ஜிபிடி அட்லஸ் அப்படிங்கிறது. சரியா? ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் இங்க கரெக்ட் ஆப்ஷன். ஏஐ பவர்ட் வெப் ப்ரௌசர். சரியா? அடுத்தது, அக்கார்டிங் டு குளோபல் ஃபாரஸ்ட் ரிசோர்சஸ் அசஸ்மென்ட் 2025, இந்தியாஸ் ரேங்க் அமாங் த வேர்ல்ட் கண்ட்ரீஸ் இன் டோட்டல் ஃபாரஸ்ட் கவர். உலகளாவிய வன வள மதிப்பீடு 2025 படி மொத்த வனப்பகுதியில் உலக நாடுகளில் இந்தியாவின் தரவரிசை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்றது யாருன்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் எஃப்ஏஓ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு தான் இந்த ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க. அதுல ஒவ்வொரு நாட்டிலையும் வனப்பகுதிகள் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத அசஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரேங்கிங்ஸ் வந்து வெளியிடுறாங்க. அந்த ரேங்கிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது நம்மளுடைய ரஷ்யா. சரியா? ரஷ்யா தான் வந்து வேர்ல்டுலயே ஃபாரஸ்ட் கவர் அதிகமா இருக்கக்கூடிய நாடு. அதுக்கப்புறம் தான் பிரேசில், சைனா, அமெரிக்கா எல்லாம் வராங்க. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 9வது இடத்துல இருக்கு. ஓகே. இந்தியாவோட டோட்டல் ஃபாரஸ்ட் கவர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25.17% ஓகேவா? இந்தியாவோட டோட்டல் கிரீன் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இத வந்து எங்கிருந்து எடுக்கிறோம் அப்படின்னா, இந்தியா ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் 2023க்கான ரிப்போர்ட்ல இத சொல்லியிருப்பாங்க. இந்தியாவுல மொத்த வனப்பரப்பளவு இந்தியாவோட டோட்டல் ஜியோகிராபிக்கல் ஏரியால 25.17%. இத தான் நம்மளோட டார்கெட் என்னவா வச்சிருக்கோம்? 33% இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் வச்சிருக்கோம். சரியா? ஸோ இந்தியாவோட ரேங்க் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. 9த் ரேங்க்ல இருக்கு இந்தியா. அடுத்தது, பேட்டில் ஆஃப் போர்ட்டோ நோவோ இஸ் அ டிசைசிவ் பேட்டில் இன் செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார். ஸோ பேட்டில் ஆஃப் போர்ட்டோ நோவோ அப்படிங்கிறது ஒரு டிசைசிவ் பேட்டிலா இருந்திருக்கு செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஓகேவா? போர்ட்டோ நோவோ அப்படிங்கிற இடம் வந்து இப்ப பார்த்தீங்கன்னா பரங்கிப்பேட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. கடலூர் மாவட்டத்துல வந்து இருக்கு இந்த போர்ட்டோ நோவோ அப்படிங்கிற பகுதி. சரியா? ரைட். ஹைதர் அலி டிஃபீட்டட் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இன் த பேட்டில் விச் டுக் பிளேஸ் இன் 1781 ஜூலை 1781 அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. சரியா? ஏன்னா பிரிட்டிஷ் தான் வந்து ஹைதர் அலிய தோற்கடிச்சிருப்பாங்க. ஓகேவா? அதாவது பிரிட்டிஷ் தான் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஹைதர் அலி தோத்து போயிருப்பார். சரியா? மத்தபடி ஜூலை 1781 அப்படிங்கிறது கரெக்ட் தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ. சரியா? அடுத்தது, த ஃபேமஸ் ஜிஐ டேக்டு ப்ராடக்ட் அரும்பவூர் வுட் கார்விங்ஸ் இஸ் ஃபவுண்ட் இன் விச் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த அரும்பவூர் மர வேலைப்பாடுகள் அப்படிங்கிறது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஜிஐ டேக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரம்பலூர்ல இருக்கக்கூடிய ஜிஐ டேக்டு ப்ராடக்ட் 2020ல ஜிஐ டேக் வந்து கொடுத்திருப்பாங்க. சரியா? லாஸ்டா, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அட் எக்மோர் இன் சென்னை இஸ் செலிப்ரேட்டிங் இட்ஸ் 175th ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா எக்மோர்ல இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம். 175th ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். இட் பிகேன் அஸ் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் ஃபவுண்டட் பை அலெக்சாண்டர் ஹண்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ ஆரம்ப கட்டத்துல 1850ல ஸ்டார்ட் பண்றப்ப பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாருன்னா அலெக்சாண்டர் ஹண்டர் அப்படிங்கிறவர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். சரியா? ஸோ ரெண்டுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS Academy வெற்றி